இதுக்கு முன்னாடி 6வது 7வது 8வது மூணையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அது புரியும். பார்க்காம வந்தீங்கன்னா புரியாது. மின்னூட்டமும் மின்னோட்டம் வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட்டு வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. மின்னூட்டம்னா என்னது? இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அவ்வளோதான். எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னோட்டம் எலக்ட்ரான் ஓடும். ஓகேவா? ஓடும். மின்னோட்டம் எந்த பொருளில் நடக்கும்? மெட்டல்ஸில். எல்லா மெட்டல், எல்லா உலோகத்துலேயும். தனிமங்களின் ஆவர்த்தன வட்டங்களே அதிகமாக என்ன இருக்கும்? உலோகமா அலோகமா உலோக போலியா? பாருங்க, யோசிக்கவே இல்லை. உலோகம்தான் அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே உலோக போலி கொஞ்சமாக இருக்கும். ரைட் சைடில் கொஞ்சம் தான் இது அலோகம். எடுத்து பாருங்கள், கேள்வி கேட்டு எடுத்து பார்க்கணும். நேரம் எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் படித்தாச்சு, இதெல்லாம் நடத்தியாச்சு. திரும்ப திரும்ப படித்து போர் தான். மின்னூட்டங்கள், எலக்ட்ரிக் சார்ஜ். அணு வந்துட்டு நேர் மின்னூட்டம் பெற்றதா எதிர் மின்னூட்டம் பெற்றதா? அணு. ஆட்டம். அணுவா? எதிர் மின்னோட்டம் பெற்றுச்சுன்னா அது என்னவாயிரும்? அயனியாக மாறிடும். நான் கேட்டது அணு. மனப்பாடம் பண்ணாதீங்க, வாங்க ப்ராக்டிக்கலாக கதை பேசுகிற மாதிரி கவனிங்க. ஆட்டம்னா என்ன இருக்கும்? புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். அப்போவே பேலன்ஸ்டு. சரியா? அணு. அயனினா தான் என்னது? சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். ஒன்று எலக்ட்ரானை இழந்திருக்கும் அல்லது எலக்ட்ரானை பெற்று. எலக்ட்ரானை பெற்றது என்ன ஆகும்? நெகட்டிவ். எலக்ட்ரானை இழந்தது பாசிட்டிவ்லி சார்ஜ். நேர் மின்னூட்டம். இது எதிர் மின்னூட்டம். ஓகேவா? நேர் மின்னூட்டம் கொண்ட பொருளை பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? காந்தம். எதிர் மின்னூட்டம் கொண்டு வந்தோம்னா அதுவும் விலகும். ஆப்போசிட்டு. நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் கொண்டாந்தா என்ன ஆகும்? அது ஒட்டிக்கும். அது அந்த கதையெல்லாம் சொல்லுவானுங்க, படிச்சுட்டு தெரியாது மட்டும் கேளுங்க. மின்னூட்டத்தினுடைய அலகு என்னது? கூலும். சரியா? இத்தனை நம்பர் ஆஃப் எத்தனை? ஒரு கூலும்னா எவ்வளவு? 6.242 into 10⁻18 நம்பர் ஆஃப் இத்தனை எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா அதான் அது ஒரு கூலும். ஒரு எலக்ட்ரானோட மதிப்பு தான் எவ்வளவு? இவ்வளோ 1.6 into 10⁻⁻6 கூலும். சரியா? இது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அர்த்தம். -19 அந்த மாதிரி. ஒரு மின்னூட்டத்தில், ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு? ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டான். மைனஸ் வருமா என்ன? வரக்கூடாது தானே? மைனஸ் வரக்கூடாது. இங்கிலீஷில் பாருங்கள், எதுக்கு மைனஸ் வருது? லூசு பையில குழந்தைங்க படிச்சுட்டு பாவம் தடுமாற போகுதுங்க. அதுங்களே மனப்பாடம் தான் பண்ணும், பரவாயில்ல. அதனால் இப்போ பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? ஒரு கூலும் மின்னோட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் மின்னூட்டம் எவ்வளவு? இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தேவையில்லை, அவ்வளோ. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது மைக்ரோ கூலுமா? மைக்ரோ கூலும்னா எவ்வளவு? 10⁻⁻6 கூலும். அடுத்து நானோ கூலும். நானோன்னா என்னது? 10⁻⁻9 நானோ கூலும். பிக்கா கூலும் பார்த்தோமா? பிக்கா ஃபிசிக்ஸில் தானே பார்த்தோம். நானோ, பிக்கா, மைக்ரோ. 10⁻12 -12 என்னது? ஒரு பிக்கா. +5 கூலும் இருக்காமா. +5 கூலும்னா எது?
புரோட்டான் இத்தனை நம்பர் எடுத்தோம்னா அது வந்து +5. சரியா? எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா மைனஸ். இது எலக்ட்ரான், இது புரோட்டான். சார்ஜ் அப்போ எவ்வளோ இருக்கும்? +3 கூலும். அவ்வளோதான். ஓகேவா? இரு புள்ளி மின்னூடங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. நியூட்டனுடைய 3வது விதி என்ன? ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை அல்லது செயல் இருக்கும், சமமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மின்னூட்டங்களுக்கு இடையே இப்போ எலக்ட்ரான் இங்கே ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி எலக்ட்ரான் ஓடுது, அதுக்கு இப்போ ஆப்போசிட்டான முன்னு ஒரு விசை செயல்படும். அதான் இதில் பார்த்தோம்ல, மரபு இது ப்ளஸ்லேருந்து அந்த விசை செயல்படும், மைனஸ்லேருந்து எலக்ட்ரான் ஓடும். ஓகேவா? ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாக செயல்படும். நியூட்டனுடைய 3வது விதியில் ஃபஸ்ட்டு நடக்கிறது வினை, 2வது நடக்கிறது எதிர்வினை. மின் விசை, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இங்கிலீஷில் என்னது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அந்த மின் விசை இருக்கிறனால தான் ஆகுது மைனஸ்லேருந்து எலக்ட்ரான் ப்ளஸ்ஸை நோக்கி ஓடுது. அதுக்கு யார் காரணம்? மின்னழுத்தம் தான் காரணம். மின்னழுத்த வேறுபாடு இருக்குல்ல, தான் காரணம் அந்த விசை. அப்போ எலக்ட்ரான் ஓடுன்னா அங்கே விசை தேவையில்ல, அந்த விசைக்கு பேர் தான் அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் மின் விசை, மின் இயக்கு விசை, எப்படி வேணாலும் சொல்லலாம். மின்டங்களுக்கு இடையிலே ++னா அரிச்சு ஓடிடும், மைனஸ் தெரிச்சு ஓடிடும் இருக்கும். அப்போ ப்ளஸ் இங்கே இருக்குது அப்படின்னா மைனஸ் என்ன பண்ணு இழுக்கும், வா 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 வான்னு மைனஸுக்கு ஓடும். பெண்ணை சுற்றி ஆண் ஓடும். ப்ளஸ் வந்துட்டு பெண்ணு, ஆண் மைனஸ். ஆமாவா? உண்மை அதுதான். இயற்கை தொடுகை இல்லா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆமாவா? ப்ளஸ் இங்கே இருக்குது, மைனஸ் வந்து என்ன அட்ராக்ட் ஆகும் ப்ளஸ்ஸு கூட. எலக்ட்ரான்ஸ் தொடு விசையா தொடா விசையா? தொடு விசை. இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதான் சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. மின்னழுத்தம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸா? மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இதெல்லாம் நேற்றே பார்த்தாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை மின்னழுத்தம். அதான் சொல்கிறாங்க, எலக்ட்ரானை கொண்டு வரத்துக்கு அங்கே விசை செயல்பட்டுச்சு, அவ்வளோதான். மின்னோட்டம், மின்னழுத்தத்தினால என்ன ஆகும்? மின்னழுத்த வேறுபாட்டினால மின் எலக்ட்ரான்ஸ் ஓடும். மின்னோட்டத்தின் திசை, நடுவில் ராடு இருக்குல்ல, செல்லு பேட்ரி, அதில் இருந்தால் எலக்ட்ரான் ஓடும். இங்கே இந்த பக்கம் என்ன பண்ணும்? விசை செயல்படும். நடுவில் ராடை சுற்றியில் பவுடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இதில் தான் நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் இந்த பக்கம் ஓடும். எலக்ட்ரான் சுற்றமா? அப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து இப்படி சுற்றுது. அது மரபு, இது வந்து நார்மலாக உள்ளது. இப்படி வச்சுக்கோங்க, ரொம்பலாம் கன்ஃபியூஷன் பண்ணிங்க. கான்செப்ட் அவ்வளோதான். ஒன்று இருந்தானது இந்த மாதிரி போட்டானது செல்லு, மின்கலன் நிறைய அடிக்க வச்சிங்கன்னா பேட்ரி. மின்னோட்டத்தை அளகிறது, மின்னோட்டத்தை அளவிட்டோம்னா அதோட இது என்னது? ஆம்பியர். ஃபார்முலா எவ்வளோ? குவான்டிட்டி என்னது? கூலும் குவான்டிட்டி கூலும். இத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் என்னது? ஒரு செகண்டில். அப்போ ஒரு ஆம்பியர்னால் என்ன அர்த்தம்? பர் செகண்டில் ஒரு கூலும் மின்சாரம். இந்த கம்பினா அந்த கம்பியில் இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகிருக்கணும், அதானது ஒரு ஆம்பியர். மீட்டர் பர் செகண்ட். ஆம்பியர் வழி அலகா அடிப்படை அலகா? வழி அலகு இங்கே தான் இருக்கு. அங்கே செகண்டு கூலும் டிவைட் பண்ணியிருக்காங்களா?
பர் செகண்டில் எவ்வளோ கூலும். கூலும் தான் பார்த்துருப்பீங்க, அங்கே இது இருந்திருக்காது, ஆம்பியர் வராதுக்கூடாது. ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட பயன்படக்கூடிய கருவி அது அம்மீட்டர். இதான் அந்த அம்மீட்டர். ஏ போட்டிருக்கா அப்படின்னா என்னது ஆம்பியர். எத்தனை ஆம்பியர் மின்சாரம் போகுது. ஐடிஐ டிப்ளமோ படித்தவன் எலக்ட்ரிஷியன் ட்ரிபிள் இ முடிச்சுட்டோ படித்தவன் வந்தானாக்கா இதெல்லாம் கையில் வச்சுருப்பான். சும்மா மரபு வழியில் கற்றுக்கிட்டு இருப்பான்ல அப்பா கிட்ட, அந்த மாதிரி யார்கிட்டயே படிக்காமல் அவன்கிட்டலாம் இது இருக்காது. வாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு வருவானுங்க. அது முடிச்சோம். அப்புறம் இது என்ஜினியரிங் முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா இது வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இது மாதிரி கொண்டு வருவாங்க அம்மீட்டர். ஃபார்முலாவா விளக்கு ஒன்றின் வெளியே இது போன தடவையே பார்த்தாச்சு. இதை பாயும் மின்னோட்டம் 0.2 ஆம்பியர். விளக்கு 1 மணி நேரம் எரிந்திருந்தால் அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டத்தின் அளவு எவ்வளவு? சரியா? என்ன கொடுத்துருக்கான் நமக்கு? ஆம்பியர் கொடுத்துட்டான் 0.2A. ஃபார்முலா அப்படி ஈக்குவேஷன் போடுங்க. ஓகேவா? 1 மணி நேரம் எரிஞ்சிருக்கா, அப்போ எவ்வளவு? 60 நிமிஷம். அதான் 60 நிமிஷம். ஆனால் செகண்டில் தானே நம்ம போடணும். 60 செகண்டு 3600 செகண்டு 1 மணிக்கு. அப்போ கீழே 3600 செகண்டு. ஓகேவா? எத்தனை கூலும்னு நமக்கு தெரியாது, அது கான்ஸ்டன்ட். அப்போ இதை இங்கே விட்டுட்டு இதை இங்கே எடுத்துகிட்டு போங்க. இது இங்கே டிவிஷன்லேருந்து அங்கே போனால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன். 3600 இன்ட்டு 0.2. 0.2ன்னா என்னது? 0.2 2/10 போடலாமா? 2/10. மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் அட்டன் பண்ணதுனால தான் புரியுது, தலையாட்டுறீங்க, எல்லாம் கஷ்டம். 10 சம பங்காக போட்டால் 1 பங்கு இன்ட்டு 3600 அடிங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இது அங்கே 10 அங்கே போகும்பொழுது என்ன ஆகும்? இன்னொரு 0 மாறிடுமா? சாரி, இங்கேருந்து இது அவுட் ஆயிரும். இது இதுவும் அவுட்டு. 360 360 720 சரியாக போச்சு. இந்த இவருக்கு இது அவுட்டுங்க. 360 இன்ட்டு 2 பாயிண்ட் வரக்கூடாது, அதான் இங்கே 10 கொண்டு வந்துட்டோமே. அப்போ 720 கூலும். அப்போது 0.2 ஆம்பியர் அந்த கம்பி வெளியே போகுது. 1 மணி நேரம் அந்த பல்ப் எரிஞ்சிருக்கு. அப்போது எவ்வளவு குவான்டிட்டி எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு? 720 கூலும் ட்ராவல் ஆகிருக்கு. 720 கூலும்னா எவ்வளவு? 720 இன்ட்டு 1 கூலுமோட மதிப்பு எவ்வளவு? 1.6 1.6 ஏங்க 6 எங்கே 1.6 வந்துச்சு? 6.242 அல்லது 25 இன்ட்டு 10⁻18 போகணும். இதை 720 தடவை கூட்டணும். எதை? இந்த நம்பரை. அவ்வளோ எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிருக்குன்னு அர்த்தம். மின் இயக்கு விசை. அதே தான் முன்னாடி பேசின கதை தான், திரும்ப திரும்ப அதே சொல்லி பசங்களை குழப்புறானுங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன ஆகும்? அதை இயக்குது எலக்ட்ரானை, அதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப். இதில் போட்டிருப்பாங்க மின் இயக்கு விசை. எலக்ட்ரோ மோட்டிவ்னா இயக்குதல், ஃபோர்ஸ் விசை. அதே கதை தான், நம்ம பேசின கதை தான் விட்டுருங்க. அப்போ அந்த எலக்ட்ரானை யார் ஓட வைக்கிறாங்களோ அதுக்கு பேர் தானே இயக்கு விசை. எலக்ட்ரான் எதனால் ஓடிச்சு? மின்னழுத்த வேறுபாட்டுனால ஓடிச்சு, அவ்வளோதான். மின் ஆற்றல் மூலம் ஒன்று. மின்னாற்றல் மூலம்னா இது செல்லு ஏதோ ஒன்று, எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அந்த இடம், அதான் மின்னாற்றல் மூலம். ஒரு கூலும் மின்னூட்டத்தை, ஒரு கூலும்னா அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த மின் சுற்றை சுற்றி
மின்சுற்றுனா என்னது செல்லு, அதில் இங்கே வந்து வருது, இங்கே பல்பு இருக்குது, திரும்ப சுற்றிட்டு என்ன பண்ணும் அங்கே வரணும், திரும்ப உள்ளே போயிட்டு ரவுண்ட் அடிக்கும். அப்போ ஒரு கூலும் எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டை சுற்றிக்கிட்டு இங்கே வருது. சரியா? சுற்றி அனுப்ப 1 ஜூல் வேலை செய்தால் மின் இயக்கு விசை எவ்வளவு? 1 வோல்ட். வோல்ட்னா எதோட அலகுன்னு பார்த்தோம்? மின்னழுத்த வேறுபாட்டோட அலகு. மின்னழுத்த வேறுபாடு தான் அதை இயக்குது எலக்ட்ரானை. ஸோ அதான் மின் இயக்கு விசை. கிளியரா? அதான் 1 வோல்ட். இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. வோல்ட். ஐயா, இதான் மின் இயக்கு விசைக்கு இது. இதை நம்ம இந்த மாதிரி போட்டால் நம்ம எஃப்சிலானா அப்படியா? சரி, ரைட். அது மாதிரி அதோட ஃபார்முலா இது என்னது? வாட்ஸு. வேலை டபிள்யூனா வாட்ஸு, ஓகேவா? கியூனா குவான்டிட்டி. சரி, சரிங்க, பாட்டுருங்க. இது வந்து வாட்ஸ் என்பது செய்யப்பட்ட வேலைன்னு அர்த்தம். வாட்ஸ்னாக்கா சரியா? மின் இயக்கு விசையின் எஸ்ஐ அலகு. மின் இயக்கு விசை இருக்குல்ல, அதோட எஸ்ஐஎல் நோட் பண்ணிக்கோங்க. ஜூல் பெர் கூலும். ஜூல்னால் என்னது? ஜூல் எதோடது? ஆற்றலா? பெர் கூலும். ஒரு கூலும் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே எவ்வளோ ஆற்றல் செயல்பட்டுருக்கும், அதனால் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஜூல் பெர் கூலும் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியம். அல்லது 1 வோல்ட். சரியா? ஜூல் பெர் கூலும்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? 1 வோல்ட். 1 வோல்ட்னா என்ன அர்த்தம்? 1 கூலும் அளவுக்கு எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரணும் அந்த சர்க்கியூட்டில். அதை 1 வோல்ட்டுன்னு சொல்லலாம். அல்லது என்ன பண்ணலாம்? மின் இயக்கு விசை ஜூல் பெர் கூலும்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான், அவ்வளோதான். அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். மின்னாற்றல் மூலம் 1 கூலும் மின்னூட்டத்தை மின் சுற்றில் சுற்றி வர 1 ஜூல் வேலை செய்யப்பட்டால் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க. 1 ஜூல் பெர் கூலும் இஸ் ஈக்குவல் டு வோல்ட். மின்கலத்தின் மின் இயக்கு விசை 1.5. வீணான அர்த்தம் வோல்ட்டு, ஓகேவா? 0.5 கூலும் மின்னூட்டத்தை அந்த மின் சுற்றி அனுப்ப தேவைப்படும் ஆற்றல் அவ்வளவு. வோல்ட் வந்து இது குவான்டிட்டி 0.5 கூலும், ஓகேவா? வாட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்? வோல்ட் ஈக்குவல் டு வாட்ஸ். கரெக்டா? வாட்ஸ், அவ்வளோதான். அப்போ போட்டால் என்ன ஆகுது? இங்கே என்ன இருக்குது நம்மக்கிட்ட? மின் இயக்கு விசை. மின் இயக்கு விசை தானே இது? வோல்ட்டு. வேறு என்ன இருக்குது? குவான்டிட்டி இருக்கா? இருக்குது. இது வாட்ஸ். இதை மட்டும் பேசுவோம், அப்புறம் சொல்கிறேன். அடுத்து மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏன்டாடி எத்தனாவதுல இருக்குது? 9th அது. ஆமாம், மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னியக்கு விசை இவை இரண்டிற்குமே என்னது? வோல்ட்டு தான் எஸ்ஐ யூனிட். மேலே பார்த்தோமா? 1 வோல்ட் எப்படின்னு சொல்லலாம்? ஜூல் பெர் கூலும் ஈக்குவல் டு 1 வோல்ட். சரியா? இது வந்து என்னது? மின் இயக்கு விசையினுடைய எஸ்ஐ அலகு. அப்போ ஜூல் பெர் கூலும் எடுத்துக்கலாம் அல்லது வோல்ட் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே வேலை தான். 1 கூலும் மின்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும். அங்கே செய்யப்பட்ட வேலை அல்லது எனர்ஜி என்னது? ஜூல். 1 ஜூல். வேலைக்கும் ஜூல் தான், எனர்ஜிக்கும் ஜூல் தான். ஏன்னா வேலை செஞ்சோம்னாக்கா அங்கே எனர்ஜி செலவாயிருக்கும். 1 ஜூல் எனர்ஜி செலவு பண்ணியிருக்க ஒரு வேலையை செஞ்சு அப்படின்னாக்கா நீ செஞ்ச வேலை எவ்வளவு? 1 ஜூல்.
ஓகேவா? இங்கே வேலை என்னது? எலக்ட்ரானை அந்த சர்க்கியூட்டில் ஒரு கூலம் எலக்ட்ரானை தூக்கிட்டு சுற்றிட்டு வந்தாக்கா, சரியா? அதுதான் மின் இயக்கு விசை. வோல்ட்டு வோல்ட்டு பார்த்து இது விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். மின்னழுத்த வேறுபாட்டை காண எஸ்ஐ அலகு என்னது? வோல்ட்டு. மின் இயக்கு விசைக்கு எஸ்ஐ அலகு என்னது? வோல்ட்டு. டபிள்யூவா வியா? வி. டபிள்யூனா வாட்ஸ்னு அர்த்தம். வேலை செய்யப்பட்ட வீதம் வாட்ஸ்னா ஒரு செகண்டில் அது எவ்வளோ வேலை நடந்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி பேர் என்னது? வோல்ட் மீட்டர். மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிற கருவி அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கிற கருவி வோல்ட் மீட்டர். அங்கே பாருங்க வி போட்டிருக்கா. இப்போல்லாம் ரெண்டுமே வந்துருச்சு, ஒரே இதில் ரெண்டுமே இருக்கும். ஒரே கருவிலேயே எவ்வளோ ஆம்பியர் போகுது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிப்போம். பார்த்துட்டு சொல்லிடுவோம், சார் இது வோல்டேஜ் கம்மியாக இருக்குது, வச்சு பார்த்தா சொல்லி. நம்ம ஊரில் உள்ள சாதனம் எத்தனை வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகும்? 220 230 வோல்டேஜ். அதோட கம்மியாக இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகாது. சரியா? அமெரிக்காவில் உள்ள பொருள்லாம் 110 வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகும். ஆமாம், அதனால தான் அமெரிக்காவிலேருந்து ஒரு கருவி வாங்கிட்டு வந்தால் டேரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம இதில் அடாப்டர் வாங்கணும். நம்மளுக்கு 120 வோல்டேஜில் வரும், அந்த கருவி 110 ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ புகஞ்சு போயிடும். அப்போ அடாப்டர் போட்டு அதை யூஸ் பண்ணணும். சரியா? அமெரிக்காவுக்காக தயாரிக்கப்பட்ட கருவியாக இருந்தால் நம்ம ஊரில் பயன்படுத்த முடியாது. டேப் ரெக்கார்டாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். மின் தடை ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் அதோட அழகு என்னன்னு பார்த்தோம், ஓம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கான்செப்ட் வரும், என்னது? கண்டக்டிவிட்டி, கடத்துத்திறன். அதுக்கு பேர் என்னது? கடத்துத்திறனுடைய செயலகு என்னது? சீம்ஸ் பர் மீட்டர். ஓகேவா? மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அலகு என்னது? ஓம் மீட்டர். இது சீம்ஸ் பர் மீட்டர். ஞாபகம் இருக்கா? ரைட். ஒரு ஓம்னா எவ்வளோன்னு சொல்கிறான். மின் தடையினுடைய செயலகு ஓம், அதோட சிம்பிள் இது. ஒரு கடத்தியின் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் முனைகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் அந்த கடத்தியின் மின்தடை மதிப்பு 1 ஓம். ஓகேவா? ஒரு கம்பி இருக்குது, இங்கேருந்து மின்சாரம் இங்கே பாயுது. எவ்வளோ மின்சாரம் பாயுதாமா? 1 ஆம்பியர் மின்சாரம் பாயுது. அப்போ ரெண்டுக்கு நடுவில் மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்குதாம்மா? 1 ஓமாக இருந்தால் அந்த மின்தடையினுடைய மதிப்பு, இந்த கம்பியோட மின்தடை மதிப்பு எவ்வளோவாம்மா? 1 ஓம். சரி, தப்பாக சொல்கிறான். ஒரு ஆம்பியர் மின்சாரம் இங்கேருந்து இங்கே பாயுது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த கம்பியில் இருக்கக்கூடிய மின்தடை மதிப்பு எவ்வளவு? 1 ஓம். அவ்வளோதான், முடிஞ்சு. சின்ன சின்ன விஷயந்தான். பாருங்க, நிலையான மின்தடையம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை மாற்ற முடியாது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லையே, அதை மாற்ற முடியாது உங்களால். மாறு மின்தடையம் இந்த மாதிரி இருந்தாக்கா உங்களால் மாற்ற முடியும். மின்தடை மதிப்பு அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம். ஓகேவா? இது மின் தடை மாற்றி. இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த பொருளோட மின் தடையை மாற்ற முடியும், குறைக்க முடியும். பாயிண்ட் பாக்ஸ் இருக்கா? 1 வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? கம்மியாக தான் ஹீட் ஆகும். 5 வச்சிங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகிடும். அந்த ரெகுலேட்டரில் என்ன வேலை செய்யுது? மின் தடையை மாற்றி அமைக்குது. அதுதான் காரணம். ஓகேவா? மின் தடை மதிப்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஹீட் அதிகமாகும். புரிஞ்சுதா? ஃபேனு 1 வைங்க, ஏதோ ஓடும். எலக்ட்ரான் கம்மியாக ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம்.
5ல் வைங்க, எலக்ட்ரான் வேகமாக ஓடுதுன்னு அர்த்தம். என்ன சிரிக்கிறீங்க? இம்பிட்டு தான் சயின்ஸு. ரெகுலேட்டரில் அந்த வேலை தான் செய்யுது. ஓகேவா? அப்போ வேகமாக நிறைய எலக்ட்ரான் ஓடிச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கே மின் தடையை குறைச்சிருக்குன்னு அர்த்தம். வேகமாக ஓடுது, எலக்ட்ரான் நிறைய ஓடுது, குடு குடு குடுன்னு அந்த மாதிரி. மின் சுற்று இந்த கதையெல்லாம் பேசியாச்சு. பார்க்க மின் சுற்று, தொடர் மின் சுற்று, சாதாரண மின் சுற்று, அந்த கதையெல்லாம். ஆமாம். மின்னோட்டத்தின் விளைவு, எத்தனை விளைவு இருக்குது மின்னோட்டத்தினால? இதை தான் நம்ம எல்லா பொருளும் பயன்படுத்தணும். என்னென்ன? வெப்ப விளைவு, அப்புறம் காந்த விளைவு, அப்புறம் வேதி விளைவு. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க தமிழ்லேயே சொல்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க இங்கிலீஷ்லேயே சொல்கிறீங்க. புரியுது அண்ணனு? என்ன நடந்திருக்குங்க? நீங்கள் மனப்பாடம் பண்ணல, கான்செப்டை புரிஞ்சிருக்கீங்க. சரியா? அப்போ மொழி டுபாவுக்கு வரும். மொழி மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட். அதான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு விஷயத்தை கான்செப்டை தாய்மொழி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற மொழியில் சும்மா ஜுஜிப்பி அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவே என்ன உங்களை தடை உண்டு பண்ணியிருக்கான், எனக்கு மட்டும் தான் படிக்க தெரியும் அப்படின்னு நான் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டேன். நான் உயர்ந்தவன் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, பிராமணன் தலையில் பிறந்தவன் அப்படின்ட்டு, அது மனப்பாடம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். உனக்கு அறிவு வராது, நீ எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, மக்குன்னு சொல்லி வச்சுருந்தானு. சரியா? அதான் உண்மை. அப்புறம் நீ மேலே வந்துட்டினா அப்புறம் நான் எங்கே போகிறது? அந்த மாதிரி அதுக்கு மொழியை ஒரு காரணமாக வச்சுருந்தானுங்க. ரைட். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது மின்னோட்டத்தோட விளைவா? ரைட். அவ்வளோதான். வெப்ப விளைவு. சரி, அதில் பாருங்கள், மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் இந்நிகழ்வு ஜூல் வெப்பமேறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு எனப்படும். ஜூல் வெப்ப விளைவு அவர் ஒரு விதி சொல்லியிருப்பார், பார்ப்போம். ஜூலோட வெப்ப, இந்த மின் சலவை பெட்டி இவர் தான் முதல்ல கண்டுபிடிப்பார் இந்த விளைவை. நீர் சூடேற்றி, வறுதட்டு, இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. டோஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் குளிர்காலத்தில் பிரதேசத்தில் இருக்கான், எல்லாமே என்ன பண்ணுறான், ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான். அவங்க ஊரில் விளையிறது. குளிர் சூடு பண்ணி சாப்பிடுவான், அப்பப்போ உடனே சூடு பண்ணி எடுத்துக்குவான். டோஸ்டர் இருக்கும். நம்மளுங்க அதை பார்த்துட்டு டிவியில் காமிச்சோன்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ரொட்டியெல்லாம் நம்ம கிளைமேட் சாப்பிடவே கூடாது. சூடு பண்ணி அதில் ப்ரெட்டில் என்ன பண்ணுறது, ஜாமு சீஸு எல்லாம் விளங்காது. அவங்க ஊருக்கு விளங்கும், ஏன்னா குளிர் பிரதேசம், ஃபேட்டு தேவை, இனிப்பு தேவை. இது ப்ரெட்டு அவங்க ஊரில் விளையிறது. அதேமாரி பார்த்துட்டு வாங்கி டிவியில் வந்தோன்னு வாங்கி வச்சுக்கிறது. அப்படியே பணம் வேறு நிறைய கூட்டுதா, வாங்கி எல்லோரும் வந்தோன்னே கூப்பிட்டு போய் இங்கே பாருக்கு அதை வாங்கியிருக்கு, அதை வாங்கிருக்கு. சரி, அது சாப்பிடாங்களாமா? அது எனக்கு தெரியாது. அவன் நான் சாப்பிட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. எனக்கு என்னது லேட்டின்னு வரல, அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, கான்ஸ்டிபேஷன். ஒழுங்காக லெட்டின் போகாது. அப்புறம் அங்கே போய் மாத்திரை வாங்கி போடுறது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க குரூப்பு. அப்போ திட்டுவாங்க, தின்னு தொலையாத, நம்ம ஊரில் திங்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னவொன்னே தான் கேட்பாங்க. ஏன்னா அதில் என்ன இருக்காது, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப கம்மி மைதாவெல்லாம். அதான் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், அது என்ன இருக்குதா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவானுங்களாம், டெய்லியெலாம் லெட்டின் போக மாட்டானுங்களாம். ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ அவனுங்கெல்லாம் என்னது, ப்ரெட்டு தானே, ஃபைபர் கண்டென்ட்டே இல்லை. சாப்பிட்டுவிட்டு வாரத்தில் சனி ஞாயிறு கம்பல்சரி லீவு. அதில் ஒரு நாள் என்ன பண்ணுவானுங்களாம், அவங்க டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்குமா. ஏடான்னு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக லெட்டின்லேயே உட்காந்துட்டு இருப்பானோ. அதுக்கு தான் என்னது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. உட்காந்துட்டு அங்கேயே டிவி, அங்கேயே எல்லாமே இருக்குமா. அன்றைக்கி ஒரு நாள் 12 மணி நேரம் என்ன பண்ணுறது, டாய்லெட்லேயே உட்காந்துருக்கிறது, முக்கி கிக்கி. ஆமாம் ஆமாம், அதனால தான் இந்த கேன்சர்லாம் வருது. என்னது குடல் கேன்சர்லாம் வருது இல்லை, குடல்லாம் பெருகுடல் தான் கேன்சர் வரும். பிரச்சனை பெரிய பைல்ஸ் பிரச்சனை வரும் எல்லாமே. சரியா? அதெல்லாம்
சரி டோஸ்டர் இதை பார்த்தோன்னே அது வேறு சொல்லிட்டேன்னா பார்க்குறவங்க நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க. சரி, புதுசாக பார்க்குறவங்களாம் நீங்கள் பார்ப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் வெப்ப விளைவு கவன எச்சரிக்கை, வேதி விளைவு ஆய்வுகளை 9 வோல்டேஜ் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலங்களை கொண்டு தான் செய்ய வேண்டும். ரிசர்ச் பண்ணுறாங்கள அங்கே ஷாக் அடிக்காது. இதில் 9 வோல்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். இது 220 வோல்டேஜ் அடிச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடும், அவ்வளோதான் மறுகையா. அப்படியே நீங்கள் ஃப்ரெண்டுக்கு எதோ அடிச்சுச்சாமா அங்கே ஸ்கூலில், பார்த்தா எப்படியோ தப்பிச்சிட்டாரு, எல்லாம் ஆளு காலி. அப்படி பார்த்தா இந்த இடத்துல இவ்வளோ கை ஃபுல்லாக ரத்தக்கட்டு, லைட்டாக இப்படின்னு தான் ஒரு செகண்டு. அதான் மின் அதிர்ச்சி, ஷாக், எலக்ட்ரிக் ஷாக். ஷாக் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறோமா, வேதி விளைவு. இந்த கதையை மின்முலாம் பூசுறதெல்லாம் பார்த்தோமா, நல்லா. கரைசலில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ். மின்சாரம் பாயிறதுனால பார்த்தோமா, தண்ணியில் மின்சாரம் பாஞ்சிட்டானா ஹைட்ரஜன் தனியாக போகும், ஆக்சிஜன் தனியாக போகும், பார்த்தோமா. அதேமாரி மின் முலாம் பூசுறது, தங்க முலாம் பூசுறது. தங்க குளோரைடு இருக்கும், தங்க குளோரைடு உடஞ்சி அயனியாக மாதிரி செம்பு அல்லது வெள்ளி ஆபரணம் இருக்குல்லையே, அதை இங்கே வச்சுருப்பாங்க. இது தங்க குளோரைடாக இருக்கும், அதில் போய் ஒட்டிக்கும். அதான் தங்க முலாம் பூசுறது. அதுக்கு பேர் எலக்ட்ரோ பிளேட்டிங்கா, எலக்ட்ரோ பிளேட்டிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் எலக்ட்ரோலைசிஸ், சரியா. மின்னார் பகுத்தல் பாருங்கள் வார்த்தையில், மின்சாரத்தினால ஒரு மாலிகுலை பகுக்கிறோம். பகுக்கிறோன்னா அர்த்தம் உடைக்கிறோம், எலக்ட்ரோலைஸ். இங்கிலீஷில் தூக்கி போடுங்க அதை, இப்போ பாருங்கள் தமிழில் தான் எலக்ட்ரோ. அது மட்டும் தான், லைசிஸ்னால் என்னன்னு தெரில. அங்கே இங்கிலீஷ் போனீங்கன்னா அவன் போவான், கிரேக்கத்தில் இந்த மாதிரி அர்த்தம், லாட்டினில் இந்த மாதிரி அர்த்தம், அப்படி தானே இருக்குது இங்கிலீஷில். அங்கே போயிடுவான். ஏன்னா இங்கிலீஷ் வந்து என்னது, தமிழ் மாதிரியான அடிப்படை மொழி கிடையாது. அது நிறைய மொழியினுடைய கலவை, குப்பை. ஆமாம், ஆனால் அதில் நிறையா நல்ல விஷயம் இருக்குது. ஆமாம், மின்பகு திரவம் அதுக்கு பேர், எலக்ட்ரோலைட்ஸா அதுக்கு பேர், மின்பகு திரவம். உள்ளே தண்ணி வச்சுருக்கோம்ல கரைசல், அது வழியே தான் எலக்ட்ரான் உள்ளே கொண்டு போகும். மனித உடலில் மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. இதை நரம்பு இணைப்பு சைகை என்பர். பார்த்தோம்ல, மூளையிலேருந்து தசைகளுக்கு நரம்பு வழியாக இன்ஃபர்மேஷன் வரும். அது என்னது, எலக்ட்ரான்ஸ் தான் வரும், எடுத்துகிட்டு வரும். அது வந்து என்னது, மின்னோட்டம் தான். எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா 7th நினைக்கிறேன், சமிக்கை கொடுக்கும். அப்போ தசை சுருங்கும், விரியும், அதெல்லாம் நடக்கும். பயாலஜி லிங்க் பண்ணிக்கோங்க. இத்தகைய சைகைகள் மின் வேதி செயலால் நடக்குது. நம்ம சாப்பிட்டோம்ல சாப்பாடு, அதில் உள்ள மினரல்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரானு விட்டு கொடுக்கும். அயனி எலக்ட்ரானு விட்டு பாசிட்டிவ் அயனா மாதிரி இந்த எலக்ட்ரான் போகும், போய் அங்கே போய் கொடுக்கும் இன்ஃபர்மேஷனை மூளையிலேருந்து. அதே மாதிரி தசைகள்லேருந்து மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகும், கேட்பாங்க. அப்போது நரம்பு மண்டலத்தில் சமிக்கைகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது, சமிக்கைன்னா அது சிக்னல், இங்கிலீஷில் தகவல்கள் எவ்வாறு பரிமாறப்படுது, நல்லா புரிகிற மாதிரி சொன்னான். இப்போ நான் தொடுறேன், சுடுது, இங்கே சுடுதுன்னு யார் ரெகக்னைஸ் பண்ணுவா, மூளை. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் யார் எடுத்துகிட்டு போனது, இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எடுத்துகிட்டு போகும். உடனே மூளை என்ன பண்ணும், டே சுடுதுரா கையேறா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நமக்கெல்லாம் தெரியாது, சுடுதுரா கையேறான்னு இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து அனுப்புவோம். யார் என்னவா அனுப்புவோம், எலக்ட்ரான்ஸாக. அப்படி அப்படிங்கிறதுக்குலாம் நடந்தோம். டக்குன்னு எடுத்துருவோமா சுட்டோன்னே. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா சுடாது ஃபஸ்ட்டு, ஏன்னா டைமிங் எடுத்துக்கும். அதனால தான் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் சட்டியில் டபக்குன்னு கை விட்டு எடுத்துருவான். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா தான் மூளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போங்க, அப்போ தான் வலிக்கும். தண்ணியில் தொட்டுட்டு வடையெல்லாம் எடுக்கிறானுங்கள, நீங்களே எடுக்கலாம். ஒரு சில இதெல்லாம் ஆகான்னு நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வேறு, அதுக்கு ஒரு டிவி, அதுக்கு ஒரு மண்ணாங்க. நம்மெல்லாம் முட்டாளாக இருக்கிறனால நடத்துகிறானுங்க. அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்தானுங்களா, சயின்ஸு சிம்பிள் மேட்ரு அது. எடுத்து காமிச்சார், அதோட பின்னாடி சயின்ஸு சொன்னானுங்களா, சொல்ல மாட்டானு. அப்புறம் நீங்கள் அடுத்த தடவை ஏமாற மாட்டீங்கல்ல, அப்புறம் நீ நான் பார்ப்பீங்களா அடுத்தது. இதுதான் இப்போ தண்ணியில் தொட்டு எண்ணெயை விட்டு எடுங்க, ஒன்றும் ஆகாது, பயம் இல்லாமல். சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருந்தா செஞ்சுட்டு இருப்பீங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டார்.
கொஞ்சம் நேரம் வைக்க சொல்லுங்கள், டபக்கு தான் எடுப்பார். கொஞ்சம் நேரம் உள்ளே வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் போய் மூளை டே வலிக்குது கையிடுறான்னு கதறும். சரியா? அதெல்லாம் அந்த மாதிரி நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கிறது. யார்? எலக்ட்ரான்ஸ். நரம்பியல் மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோமா? மூளை, தண்டுவடம், பெரிஃபெரியல், மற்ற நரம்புகள். யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகும்? நரம்பு மண்டலம் வந்துட்டு நரம்புகள் மூலம் இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுப்பா? தசைகளுக்கு. எந்த தசைக்கு? எலும்பு வரி தசை, எலும்பு தசைகளுக்கு. ஆமாம், உள்ள உடலில் இருக்கல அதுங்களுக்கெல்லாம் ஹார்மோன் அனுப்புவோம் பார்த்தோமா? நரம்பு வழியாக போகிறது எலக்ட்ரான்ஸ் மூலிமா போகும். உடலில் உள்ள கிட்னி, சட்னி இதுக்கெல்லாம் வந்து எதை அனுப்புவோம்? எது வழியாக? ரத்தத்தில் சுரந்து விட்ருவோம். நாளமில்லா சுரப்பி. மூளை அங்கங்கே இருப்பாங்க. கிளான்ஸ், கணையம், அப்புறம் வேறு என்ன இருக்குது? தைராய்டு, பிட்யூட்ரி, தலாமஸு பார்த்தோமா? கிளான்ஸ் தானே. அவங்க எல்லாம் சுரந்து கெமிக்கல் உள்ளே விட்டுருவாங்க. இப்போ கிட்னி வேலை செய்ப்பா அப்படின்னாக்கா யார் அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்களோ அவங்க அந்த கெமிக்கலை சுரந்து விட்ருவாங்க. இது நேராக ரத்தத்து மூலியம் போய் கிட்னியை டே தேவையில்லாம் இன்சுலின் வெளியே அனுப்பு அப்படின்னு தட்டி விடும். அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஆனால் எலும்பு தசைகள் நரம்பு வழியாக போகும் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்படி தான் சயின்ஸு. அதுக்கு மண்டக்கணம் வந்துடக்கூடாது. இன்னும் நிறையா கற்றுக்கணும். இன்னும் புரிஞ்சுக்கோங்க நல்லா கரெக்டாக. அடுத்து மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இதான் ஒரு கம்பி. ஒரு கம்பி வழியாக மின்சாரம் பாய்ஞ்சால் காந்த இது உருவாகும்ல, அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பி, இந்த கம்பியில் என்ன ஆகுது? மின்சாரம் இப்படி பாயுது. அந்த கம்பியை சுற்றில என்ன ஆகும்? காந்தப்புலம் உருவாகும். அந்த சுற்றில என்ன பண்ணும்? காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலம் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு சொல்கிறான். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கக்கூடிய விதி. சரியா? ரைட் கை தம் தானே அது. ரைட் கையை இப்படி வச்சுக்கிட்டு கட்டை விரல் அதுக்கு திசையில் தான் எது இருக்குது? கம்பி இருக்குது. அப்போ கட்டை விரல் திசையில் எலக்ட்ரான்ஸ் பாயுது அப்படின்னாக்கா மற்ற விரல் எந்த திசையை நோக்கி இருக்குது? அப்படி சுற்றும். இது என்னது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இதை வச்சு தான் ஃபேன்லாம் சுற்ற வைக்கிறானுங்க. ஃபேனில் லைனை மாற்றி விடுங்க, ஆப்போசிட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியா? ஆன்டி கிளாக்கில் தானே சுற்றுது ஃபேனு. எப்படி சுற்றுது? இப்படி தான் சுற்றுதா? கிளாக் வைஸில் சுற்றுதா? ஆனால் சம்திங் இது தான். பார்ப்போம். அதில் 2-3 காயில் இருக்கும், ஒரு காயில் இருக்காது. சரி, அதுதான் மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் பண்ணும் பொழுது கட்டவரல் விதி. வலதுகை கட்டவரல் விதி. சர் அயர்ஸ்டட் அவர் தான் கண்டு பண்ணார். அயர்ஸ்டட். மின்காந்தவியலில் பார்ப்போம். காந்தவியல், மின்காந்தவியல். மின்சாரம் பாயும் பொழுது என்ன அந்த பொருள் காந்த புல பெறுமா? அதான் மின்காந்தவியல். பார்ப்போம். மின்னோட்டத்தின் திசை வலது கை கட்டை விரலில் காண்பிக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் திசை கட்டை விரல் வழியாக இந்த திசையில் போகுது மின்சாரம். சரியா? மின்னோட்டத்தின் திசை வலது கை கட்டை விரலின் திசையில் பாரு. காந்தப்புலத்தின் திசை வலது கையின் மற்ற விரல்கள் திசையிலும் இருக்கும். அப்போ ஒரு கம்பி வழியாக மின்சாரம் பாயுது. அப்போது வலக்கை கட்டவரல் அந்த திசையை நோக்கி கம்பி வழியாக மின்சாரம் பாய்ஞ்சிச்சுனாக்கா மற்ற விரல் எந்த திசையில் இருக்கும்? அந்த திசையில் என்ன ஆகும்? மின்புலம் இருக்கும், காந்தப்புலம் இருக்கும். அவ்வளோதான். மின்னோட்டத்தின் வகைகள். நேர் திசை டைரக்ட் கரண்ட், டிசின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் ஒரே திசையில் போயிட்டு வரும், அப்படி சுற்றிட்டு வரும். பேட்ரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிசி. பேட்ரி, செல்லு, இதில் எல்லாத்தையும் டிசியாக தான் உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப டிசியாக தான் போகும். அதனால தான் சார்ஜர் இருக்குல்ல, செல்ஃபோன் சார்ஜர் இருக்கா? சார்ஜர் எப்படி இருக்கும்? ஒரு மண்டை மாதிரி இருக்கா? நம்ம வெளியிலேருந்து வர கரண்ட் ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அந்த மண்டை மாதிரி இருக்கும். சாதாரண ப்ளக் மாதிரி இல்லை பாருங்கள். அங்கே ஒரு இவர் இருப்பார்,
அந்த ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி விடுவார். அப்போ பேட்டரியில் போய் உக்காந்துக்கும். அந்த பேட்டரியும் அதே கதை தான், வீட்டு பேட்டரி எல்லா பேட்டரியுமே. இபியில் வரது என்ன கரண்ட்டு? ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரான் இப்படி முன்னாடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி போகும் பின்னாடி வரும், முன்னாடி போகும் பின்னாடி வரும், அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அப்படி போயிட்டு வரும் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அதனால் இது பேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டிசி கரண்ட் அப்படி இல்லை, ஒரே ரவுண்டில் சுற்றி வரும். செல்லு இருக்குல்ல, சார்ஜர் பார்த்தோம்ல, செல்லு இருக்குது, பேட்டரியா, செல்லு. இதில் வந்துட்டு பல்ப் இங்கே வச்சுட்டோம், இது சுற்றிட்டு இப்படி வரும், உள்ளே வரும். இப்படி ஒரே திசையில் தான் இருக்கும். அதேமாரி செல்ஃபோனுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்குள்ளே செல்லு இருக்குது, அதில் ஒரே திசையில் தான் சுற்றி வரும். அப்போ அதுக்கு நடுவில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம செல்ஃபோனோட கருவிகளாக இணைச்சிருப்போம். அது வழியாக சுற்றிட்டு வரும்போது செல்ஃபோன் இயங்குது, லைட் எரியுது, சரியா, சத்தம் வருது, எல்லாமே. 2 தானே இருக்குது அதில், லைட்டு சத்தம். ஆமாம். நேர் திசை மின்னோட்டம் வரைபடம், எதிர் திசை மின்னோட்டம், அது மாறு திசை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். வரைபடம் இப்படி தான் இருக்கும். முன்னாடி போகும்பொழுது மேலே, பின்னாடி வரும்பொழுது கீழே, அப்படி. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு அந்த நீங்கள் எந்த மின்சாதன பொருள் வாங்கினாலும் இதெல்லாம் போட்டிருப்பான், எடுத்து பாருங்கள். இந்த இதுலேயே இருக்கும் பாருங்கள், சார்ஜர்லேயே. மாறு திசை இது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நேர் திசை மின்னோட்டம் இப்படி போட்டிருப்பாங்க. நேர்திசை மின்னோட்டத்திற்கு மேற்பட்ட இங்கிலீஷ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி முட்டாப்பயிலுங்க. சரியா? நம்ம இதில் எழுதணும், அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு புரியும். அதாவது நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தில் என்னென்ன நன்மை இருக்குது, அதுதான் கான்செப்ட். அது வேறு மாதிரி எழுதணும். ஆமாம். பாருங்கள், மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்த மதிப்பை மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மருக்கா அதை வச்சு மாற்ற முடியும். மின்னழுத்தத்தை அதிகப்படுத்த முடியும், கம்மி பண்ண முடியும். இப்போது நம்ம ஊரில் நம்ம பயன்படுத்துகிற கரண்ட் எங்கே உற்பத்தி ஆகுது தெரியுமா? சேலத்தில் பயன்படுத்துகிறது எங்கே? மேட்டூர் டேமா? மேட்டூர் டேமில் இருக்கு, ஆனால் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. நெய்வேலியிலேருந்து தான் வரும். மேட்டூர் டேமில் பயன்படுத்துகிறது வேறு எங்கேயாவது போகும். இப்போ நெய்வேலியிலேருந்து இவ்வளோ தூரம் வரணும். அப்போ மின்னழுத்தம் எப்படி இருக்கணும்? இயக்கு விசை அதிகமாக இருக்கணும்ல, அப்போ மின்னழுத்தம் வேறு பயங்கரமாக இருக்கணும். அப்போ நெய்வேலியில் ப்ரொடக்ஷன் ஆகி வரும் பொழுது அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா ஹை வோல்டேஜாக மாற்றி அனுப்பிவிடும். நேராக வரும். அப்படி நேராக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போனால் வெடிச்சிடும் எல்லாமே. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கங்கே இருக்கும் பாருங்க, அவர் என்ன பண்ணுவார், ஹை வோல்டேஜை லோ நமக்கு தகுந்த மாதிரி 220 230 மாற்றி அனுப்பிடுவார். ஓகேவா? அதுக்கு தான் இப்படியே சின்ன வயசில் இதெல்லாம் கற்றுருந்தா என்ன இருப்பீங்க நேரம்? செம்மையாக போயிருப்போம்ல. ஆமாம், அவரெலாம் அப்போ எப்படி வந்திருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே போய் கற்றுட்ருப்பாங்க. நான் சொன்னேன்ல, இங்கே இஸ்ரோவில் என் ஸ்கூல் மேட்டு சயின்டிஸ்ட்டு, அவனும் என்னைய மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூலில். இன்றைக்கி சயின்டிஸ்டாக சீக்கிரம் ஃப்யூச்சரில் அவன் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இந்த மாதிரி தலைவரானார்னு சொல்லுவாங்க. தமிழ் வழியில் படித்தவர்னு இப்போ மாதிரி மயில்சாமி என்ன தரணும். அங்கே போய் கற்றுக்கிறது தான், அங்கே போய் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக தானே செய்கிறோம். இதுதானா இது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தா அவன் என்ன ஜப்பான் கிப்பான்னு நம்மளாம் எங்கேயோ போயிருக்கோம். கடவுள் பேரை சொல்லிட்டு சனாதனன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் முட்டாள்தானே வச்சுருக்கிறாங்க. சரி, அதிக தொலைவுக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை அனுப்புகையில் ஏற்று மின்மாற்றி, அதுக்கு பேர் வோல்டேஜை அதிகப்படுத்துறது இருக்கு பாருங்க. ஏற்றுறதுனா என்ன அர்த்தம்? அதிகப்படுத்துறது கொண்டு மின்னழுத்தத்தை உயர்த்திய பின் அனுப்பும் பொழுது ஆற்றல் இழப்பு வெகுவாக குறையும். வேகமாக மேட்டிலேருந்து வருதுங்க தண்ணி, ரொம்ப மேட்டிலேருந்து தண்ணி வருது, என்ன ஆகும்? சடனாக ஓடி வந்துடும். கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக வரும் தண்ணி, எல்லாம் அதெல்லாம் உறிஞ்சிக்கும் அங்கே உள்ள தர. அப்போ எலக்ட்ரான்லாம் வேஸ்ட் ஆகுன்றாங்க.
ஹை வோல்டேஜ் வச்சு அனுப்புவாங்க. நேர்திசை மின்னோட்டத்தை அவ்வாறு அனுப்ப முடியாது. ஹை வோல்டேஜாக ஏற்றுறது, லோ வோல்டேஜ் பண்ணுறது, அது என்ன வோல்டேஜில் ப்ரொடக்ஷன் ஆகுதோ அந்த வோல்டேஜில் தான் போகும், மாற்ற முடியாது. அதேமாதிரி மாறுதிசை மின்னோட்டத்தை உடனே எளிதாக என்ன பண்ண முடியும், நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும். அங்கேருந்து ஏசி தானே வருது, அடாப்டர் இருக்குல்ல, செல்ஃபோன் சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, அந்த நம்ம வீட்டில் வச்சுருப்பீங்களே பேட்ரி, அது டிசியாக தான் இருக்கும். அந்த இன்வெர்ட்டர்னு ஒன்று வச்சுருப்பான் பாருங்க, அதுதான் இன்வெர்ட் பண்ணும். அங்கேருந்து ஏசியாக வரும். இது என்ன பண்ணும், டிசியாக மாற்றி பேட்டரியில் போய் ஏசியாக சேமித்து வைக்க முடியாது, டிசியாக தான் சேமித்து வைக்க முடியும். அதான் அதில் உள்ள ப்ளஸ்ஸு. நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குவதை விட மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக ரொம்ப ஈஸியாகும். நேர்திசை மின்னோட்டம் உருவாகிறது கஷ்டமாமா. ஓகேவா, எழுது. பல வகையில் பயன்படும் மின்காந்த தூண்டலை மாறுதிசை மின்னோட்டத்தினால் உருவாக்க முடியும். அதேமாதிரி மின்காந்த தூண்டலை மாறு மின்னோட்டத்தினால் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம்ல, எல்லா பொருளும் எதில் இருக்குது, ஏசியில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மை, மின்முலாம் பூச்சு டிசியில் தான் பண்ண முடியும். மின் தூய்மையாக்கல், மின்சாரத்தை வச்சு பொருளெல்லாம் சுத்தம் பண்ணி எடுப்பாங்க, அதுக்கு. மின்னச்சு வார்த்தல், ஏதோ ஒரு வார்க்கிறாங்க, அச்சு உருவாக்குறாங்க, ஆகியவற்றை நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டு மட்டுமே செய்ய முடியும். அதேமாரி சேமிக்கிறது எதில் தான் சேமிக்க முடியும், நேர்திசை மின்னோட்டத்தெல்லாம் சேமிக்க முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறான். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுறது 220 வோல்ட்ஸ் வோல்டேஜில் 50 ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்னால் ஃப்ரீக்குவென்சி, பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம், அதிர்வெண். அதே அமெரிக்காவில் 60 ஹெர்ட்ஸு, வோல்டேஜ் எவ்வளவு, 110 வோல்டேஜ். அதனால தான் அமெரிக்காவுக்காக தயாரித்த பொருளை நம்ம இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் பயன்படுத்த முடியாது. ஓகேவா, செல்ஃபோன் பண்ணலாம், ஏன்னா அடாப்டர் தானே, அதுவே அடாப்டர் தானே. அந்த மாதிரி பாடம் முடிஞ்சா, ஆபத்து முன்னேற்றி அதை பார்த்துக்கோங்க. சேதமடை மின்காப்பு, பிளாஸ்டிக்கு, அந்த மாதிரி இன்சுலேட்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு அந்த இது இருக்குல்ல, அது பேர் என்னது, ப்ளக்கு, அதில் 2-3 வயர்லாம் சொருவி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஷார்ட் ஆகும். மெயினாக அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணுறான்ல, திருவிழாக்கு இல்லை சீரியல் போடுறவங்களாம், அவனுக்கு அதை பற்றி தெரியும், அதனால் பிரச்சனை. வீட்டிலலாம் அந்த மாதிரி 2-3 வயர்லாம் சொருவக்கூடாது. கிராமத்தில் அப்போல்லாம் பண்ணுவாங்க, ஒரே இதில் 2-3 வயரை வச்சு குச்சி வச்சு சொருவி விடுவாங்க. ஒரு ப்ளக்கு தான் இருக்கும். அது பேர் என்னது, அந்த ஓட்டை இருக்கிறது ஒன்று தான் இருக்கும், சரியா. சொருவனால ப்ளக்கு, அது வந்து என்ன ஆகுனா, ப்ளக்கை கழட்டி எரிஞ்சிட்டு வயரை வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு டேப் இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், எல்லாத்துக்கும் எங்கே போகணும், ஒரே ஒரு அந்த ஹோல்டர்லேருந்து எல்லா வயரையும் சொருவி வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் ஷார்ட் ஆகும், அதெல்லாம் சொல்கிறாங்க. பொருத்தமற்ற முறையில் பயன்படுத்தக்கூடாது. உதாரணம், காற்று பதனி பொருத்தும். காற்று பதனி, ஆமாம், கம்ப்யூட்டர், ஏர் கண்டிஷனருக்கு. புள்ளி, தொலைக்காட்சி பெட்டி பொருத்தும் புள்ளி, மைக்ரோ அலை பொருத்தும் புள்ளி உட்பட்டவை. இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. பாயிண்ட், அந்த பாயிண்டில் அதெல்லாம் தனித்தனியாக தான் போட்டு கொடுப்பாங்க, அது கூட வேறு எதையும் சேர்த்தக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம் ஆமாம். உலர்ந்த நிலையில், ட்ரையாக இருக்கும் பொழுது, உடம்புலாம் ஈரமாக இல்லாத பொழுது, நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடை மதிப்பு சில 100 ஓம் ஆக குறைந்து விடுகிறது. தண்ணி இருக்கிறனால குறைஞ்சிருச்சு, ஏன்னா தண்ணியில் என்ன ஆகாது, மின்சாரம் பாயாது. இப்போ ட்ரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சு கருவாடு ஆக்கிட்டோம் உடம்ப, கருவாடு அப்படி வச்சுக்க, நம்ம உடம்பு கருவாடு ஒன்று தானே. அப்போ 1,00,000 ஓம் ஆமாம். அப்படின்னா என்ன ஆயிரும், பயங்கரமாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோமா பயங்கரமாக ஆகாது, மின்தடையும். அப்போ நார்மல் பாடியில் என்ன ஆகாது, உலர்ந்த பாடியில் மின்சாரம் பாயாது. தண்ணி இருக்கிறனால என்ன பண்ணுது, மின்தடை மதிப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ நம்ம உடம்புல என்ன மின்சாரம் பாஞ்சு போகும், சரியா. ஆமாம். எனவே ஒரு மனித உடல் இயல்பிலேயே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக உள்ளது. ஆகவே மின்சாரத்தை கையாளும் பொழுது நாம் சில முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதான் இதெல்லாம். ஈரப்பதமான சூழலாம் இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு ஏற்ற வயலில் வைக்கக்கூடாது, சரியா. ரைட்டு. இதெல்லாம்
கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுதுங்க, எல்லாம் செல்ஃபோனை வச்சுட்டு குழந்தைய விட்டுருந்தாங்க, அது பாட்டில் போய் லாரியில் விழுந்துருது, கை வச்சுருதுங்க, அதெல்லாம் நடக்குது. ஆமாம். ஒரு பொருளில் வச்சா முடிஞ்சு போச்சு. நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்னது? இருங்க, யாரும் சொல்லாதீங்க, பிரச்சனை சொல்லுங்கள். நேர் மின்னூட்டம் உருவாகுது ஒரு பொருளில், என்ன ஆகும்? நேற்று தான் கூவி பார்த்தோம். ஒரு அணுவில் இருந்து அல்லது மூலக்கூறில் இருந்து புரோட்டான் வெளியில் போகவே போகாது, அணுக்கரு உடைச்சா தான் போகும். என்ன கவனிச்சிங்க? எலக்ட்ரான் தான் ஓடும். அது எந்த எலக்ட்ரான் ஓடும்? கடைசி ஆர்பிட்டில் எலக்ட்ரான். நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க, கதை மாதிரி உட்கார மாட்டேங்கிறீங்க. கிளவிக்கு சொல்லி கொடுத்தோன்னா இந்நேரம் பட்டாசு கிளப்பிடும் எனக்குலாம், கிராமத்து கிளவிலாம். ஏன்னா அதுக்கு வந்துட்டு என்ன கிடையாது, அது குழந்த மாதிரி இருக்கும். ஊருக்கு போகிறப்பெல்லாம் உட்காந்து கிளவிங்களுக்குலாம் ஏதாவது கேட்குங்க, அது இது மாதிரி சயின்ஸை சிம்பிளாக சொல்லி கொடுப்பேன். அட பேராண்டி இப்படி தானா அப்படின்னு அது புரிஞ்சுக்கு. இப்படி சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க உடனே. நமக்கு ஸ்கூல் காலேஜுக்கு போனோன்னு என்ன ஆயிடுது, நமக்கு அறிவு வந்துச்சுன்னா நினச்சிக்கிறோம், அதான் பிரச்சனை. அது இருக்கவே கூடாது. சொன்னார், என்ன சொன்னார் ப்ரொஃபஸரு? ஒன்றும் தெரியாதுன்னு வாங்க கற்றுக்கலாம். அதான் நான் ஃபஸ்ட் நாள்லேருந்து சொல்லுவேன். குழந்தைய வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஆள் தான் போயிருக்கான் டாப்பில் இன்ன வரைக்கும். எலக்ட்ரான் இழப்பு கதையே சொல்லிட்டோம், அப்புறம் எப்படிங்க மறக்கும்? கதை நீங்கள் உள்வாங்கலன்னு அர்த்தம். அடுத்தது, சீப்பினால் தலைமுடியை கோதுவதால் மின்னூட்டங்கள் உருவாகின்றன. கரெக்டாக? மின்னூட்டங்கள் இடம்பெறுகின்றன. கரெக்டாக? ரெண்டுமே தான். மின்னூட்டம் எப்போ உருவாகும்? எலக்ட்ரான் இடம்பெயர்ந்தால் மின்னூட்டம் உருவாகும். எலக்ட்ரான் விட்டு கொடுத்தது பாசிட்டிவ், ஏற்றது நெகட்டிவ். மின்விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் மின்விசை கோடு அதை நான் வேணான்ட்டேன், அதை விட்டுருங்க. ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதனால் கொண்டு வர செய்யப்படும் அளவாகும். மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது விசையா? விசையின் அளவு, அது வேலையின் அளவுன்னு சொல்லலாம். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம், மின்பகு திரவத்தில் அயனிகள். ஓகே, என்னடா சொல்கிறீங்க? எலக்ட்ரான் எலக்ட்ரான் தான் ஓடுது, அவ்வளோதான். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஜூல் வெப்பமேறல் இப்போ தானே பார்த்தோம். ஜூல் வெப்ப விளைவு. மின்மூலம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள். வெப்பநிலை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், கம்பியோட இயல்பு வடிவம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள். இந்த பாடத்திலே படிங்க, தெரியும். எலக்ட்ரான்கள் டேஸ் மின்னழுத்தத்திலேருந்து டேஸ் மின்னழுத்தத்துக்கு நகரும், உயர்லேருந்து தாழ். எலக்ட்ரான் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது டேஸ் மின்னூட்டம். என்னது? நேர் மின்னூட்டம். நேர் மின்னூட்டம் நினச்சிக்கிட்டானுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், அதை போயிட்டு குழப்பி வச்சுட்டுக்கிறானுங்க. ஒரு மின்கலத்தின் மின் இயக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் டேஸுக்கு ஒப்பானது. தண்ணி டேங்கிலேருந்து வெளியில் போகும், அப்படி வச்சுங்க. அது வேணால் தேவையில் விட்டுருங்க. இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் டேஸ் ஹெட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் 50 ஹெட்ஸ். வோல்டேஜ் எவ்வளவு? 220. அமெரிக்காவில் 110. மின்னியல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ரொம்ப டெக்னிக்கலாக போக மாட்டான், இருந்தாலும் நான் புரிய வைக்கிறதே அவ்வளோ. அதை புரிஞ்சால் தான் இதெல்லாம் ஈஸி. வோல்டேஜ்னால் என்ன, அந்த ஹெட்ஸ்னால் என்ன, அது அதிர்வெண். அதிர்வெண்ணா அந்த எலக்ட்ரான் எவ்வளோ முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும், அதான் அதிர்வெண். சரியா? ரைட். இப்படி ரெக்கார்ட் ஆகும். அப்போ ஒரு பாயிண்டில், ஒரு செகண்டில் இந்த பாயிண்டில் எத்தனை
அலை கிராஸ் ஆகுது, அதான் அதிர்வெண். பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் உள்ளதை குறிக்கும். சரியா? கரெக்ட், வெரி குட். அவ்வளோதான். ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும். வேண்டாம், இதை விட்டுருங்க. மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறியுடையது. மின்பகு திரவத்தில் ஆனோடு எதிர்மின்னா? ஆமாம், கரெக்டு. ஆனால் இது கேட்க மாட்டான். ஓகே. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். காந்த விசை எந்த திசையில் இருக்கும்? அதை பற்றி வலக்கை விரலை வச்சுக்கணும். கட்டை வலக்கை வச்சு நம்ம சொல்லலாம். கட்டை விரல் திசையில் மின்சாரம் இருந்தால் மற்ற விரல் திசையிலன்னா இருக்கும், காந்தப்புலம் உருவாகும். அது எந்த திசை? அது ஆன்டி கிளாக் வைஸ். மின்னூட்டம். மின்னழுத்த வேறுபாடு, மின்புலம், சரி அதை விட்டுருங்க. மின் தடை, மின்னோட்டம் மாற்றி போட்டோன்னா இது 4. அப்போ மின்புலம் நியூட்டன் பர் கூலும். மின்புலம் அங்கே இருக்குல்ல, பார்த்தாலும் அந்த கம்பி வழியாக எவ்வளோ மின்சாரம், அதுக்கான அழகு இது. இதை எடுத்துக்கோங்க. இதோட 9th ஓவர். சூப்பர். 1 ஹவரில் முடிச்சாச்சு. புரிஞ்சதுனால. ஆனால் இப்போ 6ஆவதுலேருந்து அதையே சொல்லிக்கிட்டே அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு வந்திருக்கானு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. புத்தகத்தை இவ்வளோ பெருசாக்கி விட்டானுங்க. பாவம் குழந்தைங்க பயந்து ஓடணும், எதுக்கடா படிக்கிறேன்றான். இந்த தடவை பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல டீம் போட்டிருக்காங்க புத்தகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு. அதுதான் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால் அந்த டீம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக.